வர்க்காலாவில் ஹோண்டா ஹைனிஸ். ஃபுட்டு ட்ரிங்க்ஸ்லாம் அவ்வளோ இல்லையா, மற்றபடி எல்லாம் ஓகே, ஆல் செட். நமக்கு ரூம் தர போகிறாங்க. போய் எல்லாத்தையும் வச்சுட்டு இன்றைக்கி வர்க்காலா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஜாலி ஜாலி. இவங்க போனால் என்னங்க ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். நான் ஹோட்டல் யாரும் இல்லை. ஹலோ அண்ணா, ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டலில் தான் இருக்கோம். ஓகே, ஒரு நிமிஷம். பீச்லேருந்து ஹோட்டல் பக்கம்தான். வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பீச் இருக்கும் நம்ம ஹோட்டல்லேருந்து. நைஸ் இல்லை, ஆனால் கூகுள் மேப்பில் ரிவ்யூ நல்லாயிருக்கு. ஏன்னா எப்படி இருக்க போதோ தெரில, போய் பார்த்தா தான் தெரியுங்க. இங்கே ஏதோ அந்த மாதிரி ஹோட்டல் இருக்க மாதிரி ஒரு அறிகுறியை காணும். என்னங்க ஆட்டோ பாதியாக இருக்குது பாருங்க. பீச் பக்கமாக வந்தாச்சு. இதானே ஆமாங்க, இந்த சந்து தான். இந்த ஆடு வேறு ஆனவனை வந்துடுது. சரி, சாண்ட்ரா இதானே? அமேன்சரா வந்தாச்சுங்க. இதான் நம்ம புக் பண்ண ஹோட்டல். ஓ, ஸ்விம்மிங் பூலோடு இருக்க நம்ம புக் பண்ண ஹோட்டல் இதோ. எங்கேயா யாரையும் காணோம். இறங்கு. அமேன்சரா வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம புக் பண்ண ஹோட்டலுக்கு வந்தாச்சு. எங்கே காட்டுக்குள்ள ஹோட்டல் கட்டி வச்சுருக்காங்க. ஹோட்டல் யாரையும் காணோம். வாங்க, ஓடி போய் பொத்தும் குச்சிடலாமா? ஆளமே இல்லை. இதில் குச்சி என்ன பண்ண போறீங்க? கூப்பிடு. ஆழம் இருக்கும், தண்ணியில் தெரியாது. போ, அவர் கூப்பிட்றா. ஆமாம், ஆழம் அந்தாண்டு இருக்கு. இந்தாண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். புரியல. நமக்குண்ணா குளிக்கலாமே, அதுக்கு தான் இது புக் பண்ணது. கூப்பிடு. அது டோர் தட்டிப்பாரு. என்னங்க ஹோட்டலில் ஆளே இல்லை. அண்ணான்னு கூப்பிடுறா. இல்லையா? அதான் நம்பர் இதாக இருக்கா? என்னங்க இது, யாரையும் காணோம். இல்லை கூகுள் மேப்பில் அன்றைக்கி நான் பார்த்தேன். எங்கே? ஆமாம், அதே தான். பண்ணு, இது நானே பண்ணுறேன். 9895686555. என்னங்க ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். நான் ஹோட்டல் யாரும் இல்லை. ஹலோ அண்ணா, ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டலில் தான் இருக்கோம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, வராங்க. ஒரு நிமிஷம்னாரு. என்ன குதிக்க போறியா? வந்தாச்சு ஒரு வழியாக ஹோட்டலுக்கு. நோ ஃபுட் ஆர் ட்ரிங்க்ஸ் அலோட் இன் பூல். இங்கே பாரு, அந்த பலூன்லாம் இருக்குது. பலூன் கட்டிட்டு குதிக்கலாம் போல். மேலே சாப்பிட்ற இடம். அவருக்கு பண்ணு, வந்துட்டாரா கேளு. அவருக்கு ஃபோன் பண்ணி பாரு, வந்துட்டாரான்னு. நாங்கள் இந்த ஹோட்டலுக்காரர் இருக்கானோ. வாங்க, வந்துட்டாங்க. ஆமாம், தினேஷ். 5 members. How many members?
5 members. 5 members 2 room. ஆமாம் மேக் மை ட்ரிப். எல்லாரோட ஐடி வேணுமா? ரெண்டு பேரா? யாரோ ஐடி கொடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமிங்க்கா? பிஃபோர் 9. ஓகே. 11 o'clock check out. 11 o'clock check out. ஓகே. Pool food and drink not allowed. സ്വിമ്മിംഗ് പൂൾ. ഓക്കെ. പിന്നെ ഡിന്നർ എന്തെങ്കിലും വേണമെങ്കിൽ പറഞ്ഞാൽ ചെയ്തുതരാം. ഓക്കെ. ചപ്പാത്തി ഉണ്ട്, കറി ഉണ്ട്. சரி. എന്തെങ്കിലും வேണമെങ്കിൽ പറഞ്ഞാൽ ഞാനിവിടെ ചെയ്തുതരാം. சரி ஓகே. அவ்வளோதாங்க. 2 ப்ரூஃப் மட்டும்தான் கேட்டாங்க. போதுமா? மீதியெல்லாம் வேண்டாமா? எங்கே உங்களுக்கு ரைட்டுனா லெஃப்ட் போயிட்டீங்க? ஆ ஆ உங்கள் மேப்பில் தப்பாகவே தான் காட்டுது அடி காலையிலேருந்து. எங்கேயோ ஏதோ ஒரு சந்துக்குள்ளே போய் பார்த்தா ஒன்றும் தெரியல. மூத்திர சந்தா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம்மிங் பூலில் வந்து ஃபுட்டு ட்ரிங்க்ஸ்லாம் அவ்வளோ இல்லையா, மற்றபடி எல்லாம் ஓகே ஆல் செட். நமக்கு ரூம் தர போகிறாங்க. போய் எல்லாத்தையும் வச்சுட்டு இன்றைக்கி ஒர்க்கால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஜாலி. இவங்க போனால் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்தாச்சு. கோப்ரோ பேட்டரி மார்க்கெட் வந்துட்டார். ஏன் சிரிக்கிறேன்? உடனே போட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுற வீடியோவை. நண்பர்களே ஒர்க்கால் வந்தாச்சு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடம். கொஞ்சம் ஓகே தான். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது. ஹாய் கோ. அந்த மாதிரி ரெடி ஆகிட்டாங்கலாம். ஆமாம் இருங்க போய் கோப்ரோ பேட்டரி மட்டும் எடுத்து வந்துடுறேன். கோப்ரோ டெட் சாக்க போகுது. இப்போ நாங்கள் கயக்கிங் இடத்துக்கு போக போகிறோம். போயிட்டு நான் பேசுகிறேன் மீதியெல்லாம். இப்போ போதையா ஃபோட்டோ எடுத்தது? வாயா ரெண்டு பேராக போயிடலாம். இந்த இது உள்ள வை. சாவி நான் வச்சுக்கிட்டே நீ வச்சுருக்கியா? நானே வச்சுருக்கேன். இந்த கயாக்கிங் இதுக்கு போக போகிறோம். இங்கே ரூமில் ஸ்டே பண்ணிங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் சொன்னாங்க. அந்த கூப்பனை எடுத்துகிட்டு இப்போ தான் நாங்கள் கிளம்பிடுவோம். எல்லோரும் போக போகிறோம். அங்கே போயிட்டு நான் என்னென்னு சொல்கிறாங்க மீதியெல்லாம். போகிற வழியில் சாப்பிட்டு வர போகணும். ஏன் நடுநடுவில் போட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ நாங்கள் கயாக்கிங்க்கு போக கிளம்பிட்டோம். ஏயா ஆரம்பமே அமர்க்களம் பண்ணுறீங்க? இது நல்லா இருக்கியா வண்டி? என்னையா மேப்பு ஒரு மாதிரி காட்டுது? இது எப்படி வச்சுட்டு ஒரு ஓட்டுறாரு? தலைகீழா காட்டுதியா? ஐயோ ஆ போடு. டக்குன்னு போடியா. இவர் காரெல்லாம் வச்சுருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் மேங்கோ ஃபாரஸ்ட் கயாக்கிங்க்கு போய் கொண்டு இருக்கிறோம். கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இப்போ தான் ஹோண்டா ஹைனிஸில் இப்போது வரப்பெல்லாம் சிங்கிள் வண்டியில் வந்தோம். இப்போ போகிறப்ப டபுள்ஸில் போயிட்டுருக்கோம். என் தம்பி மட்டும் ஒரே சோலோ வண்டியில் வந்துட்டுருக்கான். இங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸுங்க. பார்த்துட்டேன். இப்போ மேப் கரெக்ட் ஆகிடுச்சு. இண்டிகேட்டர் காணியா? நண்பர்களே ஹோண்டா ஹைனிஸ் சூப்பராக இருக்குது. வர்க்காலாவில் ஹோண்டா ஹைனிஸ். டாட்டா. ஏரியா பிள்ளைங்களவா இருக்கானுங்க. டாட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. வண்டி பாருங்க சும்மா சூப்பராக இருக்குது. யாரோ கால் பண்ணுறாங்கப்பா. பாய். ஐயோ வா நீ அந்த ஃபாரினர் பீச்சுக்கு இன்னும் நீ போனதில்லைன்னு நினைக்கிறேன். வா நான் காட்டுறேன் பாரு. இன்னைக்கு யாருங்க அவன்? காஸ்மாரா ஸ்டைலில் இருக்கான் ஒருத்தன். ஒரே வைபாக இருக்குங்க. வைபு கயாக்கிங் போனாலும் ஒரே வைபாக இருக்கு எனக்கு. நைஸ். சொர்க்கமே என்றாலும் அதை நம்மூரை போல வருமா? அட என்னாடு என்றாலும். இந்த வேனில் ஃபுல்லாக ஃபாரினர்ஸுங்க. ஏன் வர்க்காலாவில் மட்டும் ஃபாரினர்ஸ் இருக்காங்க?
ஆ அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமாம், அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறேன். எஸ், அவங்க தான் நம்மளே ஃபாலோ பண்ணுறாங்க. லாலே லாலே லாலா, வேற மாதிரிங்க, வேற மாதிரி. இந்த பைக்கு சூப்பராக இருக்குங்க. நான் ஆல்ரெடி இந்த பைக்கோட ரிவ்யூவில் நிறையா போட்டிருக்கேன். செம்மையாக இருக்குது இந்த பைக்கு. இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது. சரிங்க, நான் பக்கத்தில் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். ஏதோ டிஸ்கவுண்ட்லாம் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். 20% டிஸ்கவுண்ட் அப்படி இப்படிங்கிறானுங்க. 20% டிஸ்கவுண்ட்டாலே ஏற்றி இறக்குறானா தெரில. சரி, என்னவோ ஒன்று நம்ம கோசாரம் சொல்கிறாங்க. சரி, போய் பார்க்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக நாங்கள் போகிற வழியில் அந்த ஃபாரினர்ஸும் அந்த நிறையா கார்லாம் போயிட்டுருக்கோம். கரெக்டாக தான் போகிறோன்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் பக்கத்தில் போயிட்டு மீதியெல்லாம் பேசுகிறேன். நாம் இப்போ போகிறது தான் வந்து இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அங்கே தான் கயாக்கிங் பண்ண போகிறோம். வேற மாதிரி சரித்திரத்தில் இடம் பிடிச்சிட்ருக்கோம் நாம் வர வர. முன்னே தான் வந்து இந்தியாவில் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் டிரைவிங் பீச்சுக்கு போனோம். ஏஷியாவே இந்தியாஸாக தெரில. அடுத்தது இங்கே. பரவாயில்லையே, நம்மளை சுற்றி நிறையா இருக்குங்க. பார்த்துக்கோங்க. நீ ஏன் வந்து முட்டிக்கிட்டே இருக்க டம்மு டும்முன்னு? இந்த காரும் போக மாட்டேங்குது, எங்கேயும் போக மாட்டேங்கிறாங்க. சரிங்க, நான் பக்கத்தில் போயிட்டு இன்றைக்கி பேசுகிறேன். ஒரே எனக்கு என்ஜாய்மெண்ட் என்னன்னு சொல்ல முடியல. ஏய் யாரையா நீ? டாட்டா சொல்லுங்க. டாக்ஸி டிரைவரா நீ பேசலாம், ரெக்கார்டாக தம்பி. டாக்ஸி டிரைவரா இருக்கியா? எதுக்கு? நிறையா வந்து ஃபாரினர்ஸ் வராங்க. சவாரியா? பா, வேற மாதிரி. புல்லட்டோட சூப்பராக இருக்குங்க. இங்கே பாரியா எப்படி இருக்குன்னு. முன்னாடி பாரு, என்னங்க இடம் இது. வா, வேற லெவலுங்க, வேற லெவலு. சுற்றி தண்ணியாக இருக்குங்க. அங்கே ட்ரெயின் போகுது பாரு, அதை போய்டு. வேற மாதிரிங்க, வேற மாதிரி. இங்கே பாரியா, ஏய் வேற லெவலில் இருக்கு. வாவ். நான் இது வரைக்கும் பீச்சுக்கு வந்து இவ்வளோ வைப்பானது இல்லைங்க. இது ஒரு மாதிரி சரியான வைப்பாக இருக்குங்க இந்த ஏரியா. பா, இவருங்க சுற்றி தண்ணியும் தண்ணி, எங்கே பார்த்தாலும் தண்ணி. சவுண்டு போடியா. ஸ்பீக்கர் எடுத்துற மாட்டாங்க. தமிழ்நாடு வண்டியா எல்லாம்? இங்க பாரு, எல்லாம் டிஎன். எல்லாம் நம்பாளுங்கயா. வேற மாதிரி நண்பர்களே. சரியான இடமா இருக்குது, சூப்பராக இருக்குது. பீச்சே பயங்கரமாக இருக்குது. அடுத்து அந்த கயாக்கிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. ஃபுல்லாக ஃபாரினர்ஸ்லேருந்து எல்லாம் அங்கே தான் போயிட்டுருக்காங்க கயாக்கிங் நோக்கி. அதுதான் வந்து இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் கயாக்கிங். ஸோ அங்கே க்ரௌட் நிறையா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் வானிலை அறிக்கை சொல்கிற மாதிரி ஆகிட்டேனே. சூப்பராக இருக்குங்க. யாரோ பஸ்ஸில் யார் அந்த தாத்தா? ஃபோட்டோ எடுத்து ஞாபகம் ஃபோட்டோ சொல்லியா? கேஎல் கேரளா பஸ்.